கிறிஸ்துதாமே உங்களை வழிநடத்துவாராக. அவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலேயும் ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ரோமர் சாப்டர் 5. ரோமர் சாப்டர் 5. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் என்னையும் வந்திருக்கிற ஜனங்களையும் நான் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது அவர் சகல சத்தியத்தை போதித்து எங்களை வழிநடத்துகிற ஆவியானவரே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளூடாக நீர் பேசுவீராக. ஆவியானவரே, நீர் வழிபடும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை மறைத்து நீர் வழிபடும்படியாக ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய என்னுடைய மன கண்களை திறப்பீராக. ஆவிக்குரிய கண்களை திறப்பீராக. ஆவிக்குரிய செவிகளை திறப்பீராக. இருதயத்திலே இந்த வார்த்தைகளை வைத்துக் கொள்ள அனுதினமும் தியானித்து அதன்படி நடக்க ஆவியானவர்களுக்கு கிருபை தரும்படியாக என்னையும் வந்திருக்கிற ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அதாவது இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்திருக்கிறீங்களோ வாசிக்கிறது தெரியல. அதில் பெரிய ஒரு காரியம் அதில் அடங்கி இருக்கிறது. நீங்கள் வாசித்திருந்தாலும் அதாவது ஆண்டவருடைய வேதம் அல்ல குறைவற்ற வேதம். எத்தனையோ ஆண்டுகளாக இந்த 66 புத்தகத்தை தான் ஒவ்வொரு போதகரும் ஜனங்களுக்கு போதித்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் ஒருவரும் இந்த முழு பைபிளையும் போதித்து முடித்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. அது ஒரு கடல் போல. அதாவது ஒரு இடத்திலே ஒரு 50-60 புக்ஸ்கள் இருந்தால் அந்த இடத்தை நாங்கள் லைப்ரரி என்று சொல்லுவோம். என்னுடைய கையிலே உங்களுடைய கையிலே இருப்பது ஒரு நூலகம், ஒரு லைப்ரரி. இதில் 66 புத்தகங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அதாவது நாங்கள் இந்த பாட்டொன்று ஆரம்பத்திலே பாடினோம். பிறக்கு முன்னே என்னை, அதாவது நீர் என்னை முன்னமே எங்களை பிரித்தெடுத்தீர் என்று நாங்கள் பாடினோம். ஹல்லேலூயா. நாங்கள் உண்மையிலே இந்த பாட்டை நான் முதலாவது பாடும்போது நான் இருதயம் உடைந்து நான் அழுதிருக்கிறேன். எனக்கு கண்ணீர் வந்தது அந்த பாடலை நான் பாடும்போது. ஹல்லேலூயா. நாங்கள் எத்தனை பேர் அந்த பிறக்க முன்பே எங்களை தெரிந்து கொண்ட தேவனுக்கு உண்மையாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அந்த பிரித்தெடுக்கப்பட்டதற்கு தகுதியாய் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கொஞ்ச காலங்கள் நாங்கள் ஆண்டவரோடு நடந்து வந்து கொண்டிருப்போம். காலங்கள் போகும். காலங்கள் போய்கொண்டிருக்கிற நேரத்திலே மாம்சம் கிரிகை செய்ய ஆரம்பிக்கும். வாழ்க்கையிலே பணம் கிரிகை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வயசினுடைய பெருமைகள் கிரிகை செய்ய ஆரம்பிக்கும். பரம்பரை ஜென்ம சுபாவங்கள் கிரிகை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த தேவன் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை நாங்கள் மறந்து போய்விடுவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நான் 21வது வசனத்தையும் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் வாசித்து பின்பதாக நான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்குள்ளே வரப்போகிறேன். ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த வசனம் விளங்குகிறது லேசாக? அதாவது ஒரு பாவத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவன் மரணத்திற்கு அவன் அடிமை. அவனை மரணத்தால் முடிவிலே ஆண்டு கொள்ளும். அதே போல கிருபை எங்களை எப்பொழுது ஆண்டு கொள்ளுமா? நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு அந்த கிருபை எங்களுக்கு உதவி செய்யும். பாருங்கள், கிருபையானது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக என்னையும் உங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபை இல்லாவிட்டால்
நானும் நீங்கள் இந்த இடத்திலே நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த கிருபை வந்தது நிமித்தமே நானும் நீங்களும் தைரியமாய் இந்த கிருபாசன தண்டையிலே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அதனாலே பாருங்கள், ஆகையால் என்ன சொல்லுவோம்? 6வது அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே என்ற அந்த வார்த்தை சொல்லுகிறது. நல்லா தெளிவாய் பாருங்கள். என்றால் வருகிற காலங்களிலே உங்களை தெளிவாக குழப்பக்கூடிய பொல்லாத ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளை குழப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன், புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ அக்கா வீட்டில் நாங்கள் ஒரு சின்ன ஜெபத்தை நடத்தி அந்த வேதங்களை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் அதிகாரத்திலே சில காரியங்களை நாங்கள் வாசித்தோம். அதிலே ஒரு மனுஷன் வந்து, சீமோன் என்று நினைக்கிறேன், பேரை மறந்து விட்டேன். அவர் வந்து பேதுருவிடத்திலே ஞானஸ்தானம் அளிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் அளித்து பேதுரு செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை பார்த்து கொண்டு பேதுருவோடு கொஞ்ச காலம் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அவர் போய்கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. தானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு பிசாசுகளை துரத்த வேண்டும், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவிடத்திலே வந்து கேட்கிறான் அந்த மனுஷன், நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தருகிறேன், அந்த ஆவியை எனக்கு தரும்படியாக, நான் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணு சொல்லி பேதுருவிடத்திலே அந்த மனுஷன் கேட்கும்போது பேதுரு சொல்கிறான், நீயும் உன்னுடைய பணமும் உன்னோட கூட நாசமாய் போக கடவுள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. இதை நாங்கள் வாசித்து தியானிக்கும் போது எவ்வளவு ஒரு பயங்கரமான இந்த காரியம் காணப்பட்டது. தேவனுடைய காரியத்தை ஏனென்றால் வீட்டிலே இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்தோம், ஆப்பிரிக்க தேசங்களிலே இருந்து ஊழியர், அதாவது கள்ள தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து இந்தியா தேசங்களிலே அவர் கூட்டங்கள் நடத்தினதை நாங்கள் காண்கிறோம். நாங்கள் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். அப்போ நாங்கள் அதை ஆரம்பத்திலே பார்க்கும்போது நான் கூட சில காரியங்களை விசுவாசித்தேன், ஐயோ இவ்வளவு அற்புதம் செய்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் ஒரு 5-6 நிமிடங்கள் போய்கொண்டிருக்கும் போது நான் அதை உணர்த்தப்பட்டேன். இது கள்ள காரியங்கள், இவர்கள் கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள் என்று ஆவியானவர் எனக்கு அதை உணர்த்தின போது நான் முழுவதையும் பார்த்துத்தான் முடித்தேன். ஹல்லேலூயா. என்றால் நானும் ஒரு சபையிலே இருந்திருக்கிறேன், நானும் ஆவியானவருடைய காரியங்களை கண்டிருக்கிறேன், தேவனுடைய வழிநடத்துதலை நான் கண்டிருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். ஆனால் நான் அதை பார்க்கும்போது தெளிவாய் தெரிந்தது, என்னென்றால் ஒரு ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நோயிலே இருந்து விடுதலை, கட்டுக்களிலே இருந்து விடுதலை, துன்பத்திலே இருந்து விடுதலை. ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்து இந்த கிளாஸிலே இருக்கிற தண்ணீரை இதை வைனாய் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த கால் விடுகிற இடமெல்லாம் வைனை வாங்கக்கூடிய இடங்கள் உண்டு. இந்த தேசத்திலேயும் சரி, இலங்கை இந்திய தேசங்களிலும் சரி, வைன் வாங்க வேண்டுமா இருந்தால் வெளியே புறப்பட்டு சென்றால் வைனை வாங்க முடியும், திராட்சரசத்தை வாங்க முடியும், மதுபானங்களை வாங்க முடியும். ஆவியானவர் வந்துதான் இந்த கிளாஸில் இருக்கிற தண்ணீரை வைனாய் மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆவியானவர் வருகிற ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, அந்த மனுஷனை சாட்சியுள்ள மனுஷனாய் நிறுத்தும்படியாக, அந்த மனுஷன் ஒழுங்கு வெளியே புறப்பட்டு சென்று ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படியாகவே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்நிய பாஷை பேசும்படியாக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எங்களுடைய பர்சிலே நான் 50 பவுண்டை வைத்துக் கொண்டு வருவேன், அதை 100 பவுண்டாய் மாற்றுவதற்கு ஆவியானவர் இந்த இடத்திலே கிரியை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. என்னிடத்திலே 100 பவுண்ட் இருக்கு, நான் அதை 200 பவுண்டுகளாக மாற்ற வேண்டும். நான் வேலைக்கு போய் உழைத்து அதை சம்பாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள
இன்னும் ஒரு காரியத்தை பார்த்தோம். நாங்கள் ஒரு கையில் உள்ளே போன ஒரு மனுஷி ஜெபிக்கும் போது அந்த கை வழியே வருகிற காரியங்களை நாங்கள் பார்த்து நான் அதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே எனக்கு விளங்கிவிட்டதில் ஏதோ திருத்தனம் இருக்கிறது என்று. ஆனால் என்னுடைய இன்னொரு சகோதரி பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி அதை பார்த்தால் நான் உடனே ஒன்றும் சொல்லவில்லை. நான் வீட்டை வந்து விட்டேன். நான் வீட்டை வந்து உண்மையிலே நான் இப்படியான காரியங்களை பார்க்கும் போது நான் கொஞ்சம் வேற இடத்துல நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது அதே சகோதரி இன்னொரு இடத்துல அதே சட்டையோடு வேறு இடத்துல அந்த கை உள்ளே போய் ஜெபிக்கும் போது அந்த கை வெளியே வந்ததை நான் பார்த்தேன். அதாவது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகி விடுவீர்கள். ஒரு உள்ளே போன கை அடுத்த வாரம் ஜெபத்திலே வெளியே வந்து விட்டால் அது வந்ததுதான். அவர் கொடுத்தால் கொடுத்ததுதான். அந்த பிறவி குருடனுக்கு கண்ணிலே சேற்றை பூசினி சீலோவாம் குளத்திலே குழி என்று சொல்லி அவருக்கு பார்வை வந்ததுதான். திருப்பி அடுத்த வாரம் இன்னொருவர் வந்து கண்ணை தொட்டு அற்புதம் செய்ய வேண்டிய அவசியம் அந்த இடத்திலே ஏற்படவில்லை. ஹல்லேலூயா. இப்படியான காரியங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கும்படியாக நான் தயவாய் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது ஆராதனைகள் எப்படி நடக்கிறது என்றதை உங்களுடைய தயவு செய்து உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள். இது தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்று விளங்கி அதை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள். சத்துருவுக்கு ஆராதனை, பிசாசுக்கு ஆராதனை செய்யும் போது நீ ஆமென் சொல்லி என்றால் அதனுடைய சாபம் உன்னையும் குடும்பத்தையும் தொடரும். ஹல்லேலூயா. இயேசு உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் தனக்கு சொந்த ஜனமாக. ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக அனுதினமும் ஜெபியுங்கள். ஏனென்றால் இது பொல்லாத காலம். தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களே வஞ்சிக்கப்படுகிற காலத்திலே நானும் நீங்களும் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு கொஞ்சம் பிசையினால் கூட சத்துரு நுழைந்து விடுவான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே என்று அந்த வார்த்தை முடிகிறது. ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே பிழைப்பது எப்படி? கிருபையினாலே மீட்கப்பட்ட நாங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நானும் நீங்களும் கிருபை உண்டென்று சொல்லி மறுபடியும் எப்படி மரணம் நம்மை ஆண்டு கொள்ள இடம் கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பாவத்திலே உழன்று கொண்டிருப்பதற்காக அல்ல. நான் அன்றைக்கு சொன்னேன், நாங்கள் கடலுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கப்பல் எங்களுக்கு கயிறை கொண்டு வரும். அதை பிடித்து நாங்கள் ஏறுவதற்கு தான் அந்த கயிறு வருகிறது. ஹல்லேலூயா. அதே போலத்தான் தேவனுடைய கிருபையும். இந்த பாவ உலக சேற்றிலே உழந்து கொண்டிருந்த எனக்கும் நானும் நீங்களும் தப்பிக்கொள்ளும்படியாக வந்ததான் அந்த கிருபை என்னும் கயிறு. அதை பிடித்துக் கொண்டு ஏறிவிட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அந்த 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இவ்விதமாய் நாம் விசுவாசத்திலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன விசுவாசம்? எதை விசுவாசித்து நானும் நீங்களும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது என்ற விசுவாசம். அந்த இரத்தம் என்னை விடுதலையாக்கி இருக்கிறது என்ற அந்த விசுவாசம் மாத்திரமே என்னை உங்களை நீதிமான்களாக இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கிறது. தேவனிடத்திலே இருந்து சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறதற்கு காரணம் இயேசு எனக்காக உங்களுக்காக சிந்தின இரத்தம். ஹல்லேலூயா. அவர் மூலமாய், அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் அந்த கிருபையில் பிரவேசிக்கும்
சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து. ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலைத்துக் கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் அந்த கிருபையிலே நிலைத்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி எங்களிடத்திலே நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிருபையிலே தானா நான் நின்று கொண்டிருக்கிறேன் இப்பவும்? ஹல்லேலூயா. இல்லாவிட்டால், அதாவது இந்த அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு, அதாவது பாவம் எங்கே கூட இருக்கோ அங்கே கிருபை அதிகமாக பெருகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதாவது பாவம் நிறைய இருக்கிற இடத்திலே தான் கிருபை பெரிதாக வரும். அதாவது ஒரு இடத்திலே நான் அதை வாசிக்கும் போது தியானித்த என்ன காரியம் என்றால், இந்த இடத்துல கொஞ்சம் அழுக்காக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் தண்ணியை கொண்டு கிளீன் பண்ணி விடுவோம். அதே போல நிறைய அழுக்குகள் இருக்கும் போது எங்களுக்கு அதை கழுவுவதற்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அதுதான் பாவம் பெருகின இடத்திலே கிருபையும் பெருகி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை சிலர் தவறாக புரிந்து கொண்டு அந்த கிருபை எங்களுக்காக கொண்டு வந்து டன் கணக்கில் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அப்பப்ப பாவம் செய்யும் போது அந்த கிருபை எங்களை தாங்கி கொண்டு போகும் என்று நாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு மனுஷன் கொலை செய்த பாவத்திலே இருப்பான், ஒரு மனுஷன் விபச்சார பாவத்திலே இருப்பான், இன்னொரு மனுஷன் சாதாரண பாவத்திலே இருப்பான், இன்னொரு மனுஷன் விக்கிரக பாவத்திலே இருப்பான். இந்த 4 பேருக்கு விதவிதமான கிருபைகள், அதாவது தேவனுடைய ரத்தம் கிரியை செய்யும். ஒரு கொலைகாரனுக்கு கொடுக்கிற தண்டனைக்கும் சாதாரணமாக ஒரு பாவத்துக்கு தண்டனைக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு கொலைகாரனுக்கு எப்படி தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அதே போலத்தான் அவனுடைய அநேக பாவங்கள் மூடப்படுகிறதுனாலே அவனுக்கு பெரிதான கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு இடத்துல போய் திருடி விட்டேன், என்னை போலீஸ் பிடிக்கிறது. ஒருவரை கொலை செய்து விட்டார், போலீஸ் பிடிக்கிறது. எனக்கு என்ன தண்டனை? கொலை செய்கிறவருக்கு என்ன தண்டனை? எனக்கு ஒருவேளை ஒரு மாசம் ஜெயிலில் போட்டு திருடினவரை விட்டு விடுவார்கள். கொலை செய்தவர்களை ஆயுள் தண்டனை என்று ஜெயிலே போட்டு விடுவார்கள். அதே போலத்தான் இந்த ஆயுள் தண்டனைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒருவரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமான காரியங்கள் தேவைப்படுகிறது போல, விபச்சார பாவத்தில் அகப்பட்டிருக்கிறவர்களுக்கும் அதிகமான காரியங்கள் தேவைப்படுகிறது போலத்தான் அவருக்கு அந்த கிருபை பெரிதாய் தெரிகிறது. ஒரு கொலை செய்த மனுஷனை ஏதோ ஒரு காரியத்தினாலே விட்டு விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு அந்த தேசத்தில் ஒரு சட்டத்தின்படி விட்டு விட்டால் அந்த மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்படும், அவர் அந்த காரியத்துக்கு எவ்வளவு உண்மையுள்ளவனாய் இருப்பான். ஒரு மனுஷன் போய் நான் அவனுக்காக நான் காரியங்களை செய்கிறேன், அவனை விடுதலையாக்குங்கள் என்று சொன்னால், இப்ப நான் என்ன எடுத்துக்கொள்கிறேன்? நான் ஒரு கொலையை செய்துவிட்டேன், ஒரு பொல்லாத பாவத்தை செய்துவிட்டேன், என்னை ஆயுள் தண்டனை கொடுத்து நான் ஜெயிலிலே போடப்பட்டு விட்டேன். எனக்காக ஒருவர் வருகிறார், எனக்காக ஒருவர் சொல்றார், என்னுடைய பிள்ளையை விடுதலையாக்குங்கள், அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நான் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வருகிறேன். நான் வெளியே வந்து எப்படி நான் இருப்பேன்? எனக்காக அந்த ஜெயிலுக்கு போன, எனக்காக அந்த தண்டனையை அனுபவிக்கிற, எனக்காக கல்வாரியில் அந்த சிலுவையை சுமந்த, எனக்காக ரத்தம் சிந்தின, எனக்காக அந்த கசையடி வாங்கின இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவளாய் நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்தானே அடி வாங்கிட்டு போகட்டும், அவர்தானே ரத்தம் சிந்தினார், சிந்திட்டு போகட்டும் என்று அலட்சியம் பண்ணுகிற நிர்விசாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருக்கும்படியாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுக்கு கிடைத்த கிருபையின் உபதேசம் தவறு என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் எவ்வளவு உங்களுடைய குற்றத்தை இயேசு மன்னித்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தேவனோடு நெருங்கி நடக்க வேண்டும்.
ஏனென்றால் அவர் ஒரே தரம் பலியாகிய கிருபாதார பலி. நாங்கள் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே நான் இன்னும் ஒரு கொலையை செய்யும் போது அந்த ரத்தம் மறுபடியும் வராது என்றுதான் நான் அறிந்திருக்கிறேன். நான் விபச்சாரம் செய்யும் போது மறுபடியும் அந்த ரத்தம், ஏனென்றால் அந்த பலி எனக்காக ஏற்கனவே ஒரு தரம் பலி செலுத்தப்பட்டு விட்டாயிற்று. எனக்காக வந்த என்னுடைய தகப்பனுடைய ரத்தம் ஏற்கனவே சிந்தப்பட்டு ஆகிவிட்டது. அவர் வந்தவர் ஒரு ஆடோ மாடவர்களை வாங்கி ஒரு மாட்டை வெட்டி இன்னொரு மாட்டை வெட்டுவதற்கு அவர் ஒரே தினம் பலியான தேவன். ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் கத்திக் கொண்டு கிடக்கிறது. வா வா, என்னிடத்திலே வா. என்னிடத்திலே தான் உனக்கு கிருபை உண்டு, என்னிடத்திலே தான் உனக்கு மீட்பு உண்டு, என்னிடத்திலே தான் உனக்கு விடுதலை உண்டு, என்னிடத்திலே தான் உனக்கு பாதுகாப்பு என்று உண்டு. இந்த கிருபை கத்திக் கொண்டு கிடக்கிறது இங்கே. ஹல்லேலூயா. ஆனால் சில கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள போதகர்களும் கிளம்பி அதை தலைகீழாய் மாற்றி போட்டு பொல்லாத காரியங்களிலே ஜனங்களை வழிநடத்துகிறதை நாங்கள் காண்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இதில் என்ன ஒரு வேதனையான காரியம் என்று சொன்னால், அவங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு வருகிறபடியினாலே ஒரே குழப்பமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தான் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் அப்போஸ்தலர் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். 2 பேர் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் பவுலையும் சொல்லி நம்மை கலைக்கிறேன் என்று ஆவி என்று சொன்னார்கள். அதே போலத்தான் இப்பொழுதும் அநேக அந்த அந்தி கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதை காண்கிறோம். ஹல்லேலூயா. 3வது வசனத்தை பாருங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோமா? ஊழியத்திலே வருகிற பாடுகளில் சந்தோஷப்படுகிறோமா? இல்லை, இந்த ஊழியம் பாடுகளில் வருகிற எனக்கு ஊழியம் வேண்டாம், நான் என்னுடைய இஷ்டத்துக்கு இந்த ஊழியத்தை செய்து கொண்டு போகிறோமா? ஹல்லேலூயா. 5வது வசனத்தை பாருங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எதுக்கு வெட்கப்படுத்தாது? உபத்திரவங்களிலே பொறுமையாய் இருக்கும் போது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வார்த்தை சொல்லுகிறது. ஊழியத்திலே உபத்திரவங்கள் வரும்போது, சபையிலே இருக்கிற ஜனங்கள் மூலம் பிரச்சனைகள் வருகிற போது அந்த உபத்திரவத்தை தாங்கி சகித்து தேவனுடைய வழியிலே அந்த மந்தையை மேய்த்து கொண்டு போவதுதான் ஒரு மேய்ப்பனுடைய கடமை. அதை விட்டு மந்தைக்கு பின்னாலே போவது அல்ல ஒரு மேய்ப்பனுடைய கடமை. ஹல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு மந்தையை உருவாக்கி அதை மேய்க்கும்படியாக மேய்ப்பனுடைய கரத்திலே கொடுத்திருப்பது கர்த்தர். அவரே அந்த மந்தையையும் இந்த உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அவரே அந்த மேய்ப்பனையும் உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அவரே அந்த பிரித்தெடுத்தவர் தான் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அந்த கிருபையை கொடுத்தவர் தான் நியாயாதிபதியாய் வந்து என்னை உங்களை நிதானத்தோடு நியாயம் தீர்க்க போகிற தேவனாய் வரப்போகிறார். உன்னதங்களிலே வீற்றிருக்கிற தேவன் தான் வரப்போகிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் மரித்து மண்ணுக்குள்ளே போய்விடுவேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியர்களும் ஒரு நாள் மரித்து மண்ணுக்குள்ளே போய்விடுவார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒன்று மாத்திரமே உண்மையாய் நின்று கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. எப்பயுமே மறந்து போய்விடாதிருங்கள். அதாவது 6வது வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இந்த வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு தூரம் விளங்குகிறது? நாங்கள் பலனற்று எழும்பி நடக்க முடியாதபடி அக்கிரமத்திலே, விக்கிரக பாவத்திலே, விபச்சாரத்திலே விழுந்து கிடந்த போதுதான் இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார். நான் முதல் சொன்னேன், ஜெயிலுக்கு போக வேண்டிய என்னை மீட்கும்படியாக அவர் அந்த
மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டார், எனக்காக அந்த அடிகளை வாங்கினார். அப்போ அவர் அந்த மரணத்தை தன்னிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த அடிகளை வாங்கும் போது நான் எப்படி இருந்தேன்? அக்கிரமத்திலே பெருகி போயிருந்தேன், பலனற்று போயிருந்தேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் விளங்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு விளங்குற, எனக்கு மிகவும் கஷ்டமாய் காணப்படுகிறது. எப்படி இருந்த என்னை ஆண்டவர் தூக்கினார். ஹல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை தூக்கினார். கழுதையை தேடி போய் கொண்டிருந்த என்னை தூக்கினார். அந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல, யாருமே தேடுவாரற்று கிடக்கும் போது இயேசு என்னை தேடி வந்தார். அவர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டிருக்கிறார். அப்போ நான் கொஞ்சம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டேன். வார்த்தையினாலே போஷிக்கப்படும் பொழுது ஒரு மினுமினுப்பொன்று வரத்தான் செய்யும், ஒரு அகங்காரம், ஒரு கொழுப்பொன்று வரத்தான் செய்யும். அதான் ஆண்டவர் சொல்றார், யேசூரனே நீ கொழுத்து போய் என்னை நீ உதைக்கிறாய் என்று பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை உண்டு. ஹல்லேலூயா. நாங்களும் அப்படித்தான் சில பேர் காணப்படுகிறோம். லண்டன் தேசத்துக்கு வந்து விட்டோம். ஆர்மி பயம் இல்லை, போலீஸ் பயம் இல்லை, துவக்கு பயம் இல்லை, குண்டு வெடிக்கிற பயம் இல்லை, நன்றா இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி லைட்டா தட்டி உதைப்போம் இயேசு கிறிஸ்துவை. ஆனா ஏண்டா தெரியாம அதை தட்டி விடுவோம் நாங்கள். ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க அந்த 7வது வசனத்தை, நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது சில நேரம் நடக்கலாம் அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் மரிக்கிறதுக்கு துணிவான். ஹல்லேலூயா. ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாங்கள் எப்படி இருக்கும்போது கிறிஸ்துவர்களுக்காக மரித்தார்? பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அன்பு. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ அன்பு, தேவ அன்பு என்று சொல்லிக்கொண்டு வேதத்தை புரட்டுகிற அநேக காரியங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள் அந்த வசனத்தை, நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே தேவன் மேல் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அந்த அதாவது தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த எங்கள் மீது இருந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே என்னை உங்களை இன்றைக்கு நடத்தி கொண்டு போகிறது. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கு. எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? என்னுடைய படிப்பினாலே, என்னுடைய பணத்தினாலே, என்னுடைய அறிவினாலே, என்னுடைய ஞானத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருந்தால் நாங்கள் சில நேரத்திலே சில காரியங்களை பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோப ஆக்கினைக்கு நீங்களாக்கி அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. ஹல்லேலூயா. அதாவது இந்த காரியங்கள் உண்மையிலேயே நாங்கள் செய்து கொண்டிருப்போமா இருந்தால் நாங்கள் ரட்சிக்கப்படுவதும் நிச்சயம். இயேசு கிறிஸ்துதான் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துதான் எங்களை உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். தனக்கென்று தான் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போதுதான் நாங்கள் ரட்சிக்கப்படுவது நிச்சயம், உண்மை என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் நான் இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தைகளை நான் துவங்கினேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவதும் நிச்சயமே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். பங்கு கொண்டு நாங்கள் வாழ்கிறோமா என்றதை நாங்கள் தியானிக்க வேண்டும். அதென்ன மரணத்தில் பங்கு கொள்றது? போய் கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, பாதியை கொடுக்கிறது அல்ல. அவருடைய சிந்தை, அவருடைய அந்த ஆத்தும தாகம், அவர் மற்றவர்களை எப்படி நேசித்தார் என்ற அந்த காரியங்கள் எங்களுக்குள்ளே வருகிற போதுதான், நாங்கள் வெளியே புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதுதான், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் போதுதான் அந்த மரணத்திலே நாங்கள் பங்கு கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் தப்பிவிட்டோம் என்று சொல்லி அநியாயத்தினாலே வசனத்தை அடக்கி வைக்கிறவனுக்கு ஐயோ என்று வார்த்தை சொல்லுது, நான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. நான் வார்த்தையை அறிந்து விட்டேன், இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து விட்டேன், நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி நீ உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற உன்னுடைய சகோதரனுக்கு நீ இயேசு கிறிஸ்துவை சொல்ல பயப்படுவாயா இருந்தால் உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் மீது என் மீது விழுந்த கடமை, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சொல்ல வேண்டியது அது கடமையாய் கர்த்தர் கட்டளையாய் கொடுத்திருக்கும் போது, ஹல்லேலூயா, நாங்கள் எதற்காக இந்த வார்த்தையை மூடி வைக்க வேண்டும்? எதற்காக தேவனுடைய வசனத்தை மேலாலே பூசிக்கொண்டு போக வேண்டும்? ஹல்லேலூயா. என்னுடைய அன்பிலும் தேவனுடைய, அதாவது தேவனுடைய அன்பை விட என்னுடைய அன்பு பெரிதென்று நாங்கள் நினைக்கிறோம். என்னுடைய சகோதரனுக்கு நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன். என்னுடைய சகோதரனை என்னாலே காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை உள்ள மனுஷன் உண்மையிலேயே இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அறிய மாட்டேன். ஹல்லேலூயா. நாங்கள் முதல் அநேக காரியங்களை நாங்கள் அந்த தேவனுடைய வசனத்தை குறித்து தியானித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் எங்கேயும் எல்லாருக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். அதே போல தேவ வசனத்தை கிடைக்கிற இடத்திலெல்லாம் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இயேசு வரப்போகிறார் என்று சொல்ல வேண்டும். அவர் கோபிப்பினம் எங்களோட கலைக்காமற்றோடம் என்று நீ சத்திய வசனத்தை அநியாயத்தினாலே அடக்குவாயா இருந்தால் உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உண்மையிலேயே நான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கிறதா இருந்தால் நான் அவனுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டும். நான் மட்டும் தப்பி பரலோகத்துக்கு போயிட்டு அவர் அப்படி போய்கள் அப்படி கீழே பார்த்து கொண்டிருக்கிறது, அது தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. நாங்கள் அந்த யூதாவின் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை உண்டு, பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து அக்கினிக்கு போகிறவர்களை பயத்தோடே ரட்சித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் சும்மா எழுதி வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. வாசிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு நான் வாசிச்சுட்டேன். அன்றைக்கு நான் காலம் எழுத ஜெபம் பண்ணேன், 2 அதிகாரம் வாசிச்சுட்டேன். அப்பாடா அப்படி ஆசீர்வதிச்சு வரைக்க பரலோகத்துக்கு அப்படியே தூதர்களை ரதத்தை அனுப்பி தூக்கிட்டு போயிடுவார் நம்பிக்கை அதுக்காக கொடுக்கப்படவில்லை. பாருங்கள், அந்த யூதா அதிகாரத்திலே வெளிப்படுத்தலுக்கு முன்பதாக ஒரே ஒரு புத்தகம் உண்டு, யூதாவின் புத்தகம். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் என்று சொல்லி ஒரே ஒரு அதிகாரத்தோடு ஒரே ஒரு புத்தகம். அதிலே 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, அது அழகா போட்டிருக்கு, முடிஞ்சால் கொஞ்சம் பேர் சிலருக்காவது இரக்கம் பாராட்டட்டும். உனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு உன் அண்ணை கொண்டு தம்பி கொண்டு அக்காக்காவது சொல்லு. சில நேரம் உலகத்துக்கு போட்டுட்டா இதே செய்ய மாட்டான் அதை செய்வான்னு பயந்துடுவார். அதுக்காக அந்த வசனம் சொல்லுது, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலே இருந்து எடுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் சாதாரணமான வார்த்தை இல்லை, இதெல்லாம் அக்கினியினாலே புடப்பட்ட வசனங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் இதுலேயே பாருங்கள், அந்த 9வது வசனம் ஒன்று இருக்கிறது. நீங்க வாசித்திருப்பீர்கள் நான் நினைக்கிறேன்.
என்றால் அந்த யூதாவின் புத்தகத்திலே 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுகளை தர்க்கித்து பேசின போது அவரை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். அப்ப இதுல ஒரு வசனம் தான் இருக்கு, சாதாரணமா ஒரு வசனம். அப்ப நாங்கள் இதை தியானிக்கும் போது அதுல ஒரு சம்பவம் நடக்கிறது. மோசேயுடைய சரீரத்தை குறித்துன்னா மோசே செத்துட்டார், ஒருவர் மரித்து கிடக்கிறார். அந்த இடத்திலே மீகாவேல் தூதனும் நிற்கிறான், பிசாசும் வந்து நிற்கிறான். அன்பான தேவ ஜனமே, இதை நீங்கள் மறந்து விடாதபடி ஞாபகத்திலே அனுதினமும் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். என்றால் நானும் நீங்கள் வந்து மரணத்தை ஒரு நாள் சந்தித்தே ஆக வேண்டும். நாங்கள் மரித்து கிடக்கும் போது மீகாவேல் தூதன் வருவான், பிசாசும் வருவான். எங்களுடைய ஆத்மாவை யார் எடுத்துக்கொண்டு என்றால் மோசேக்கு அந்த நிலைமை என்றால் யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை பாருங்கள். தூதனாகிய மீகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுகளை தர்க்கித்து பேசின போது 2 பேருக்கும், மீகாவேல் தூதனுக்கும் பிசாசுக்கும் இடையே ஆகியமம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆத்மாவை யார் கொண்டு போவது என்று சொல்லி, அதுக்குத்தான் இந்த 2வது வசனத்தில் 22வது வார்த்தை சொல்லுகிறது, பயத்தோடே ரட்சித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், உங்களோடு இருக்கிறவர்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த பூமியில இருக்கும்போது என்னுடைய பிள்ளையோ என்னுடைய உறவினர்களோ தவறு செய்யும் போது நான் அதை மூடலாம். அது என்னுடைய பிள்ளை என்பதற்காக, என்னுடைய கணவர் என்பதற்காக, என்னுடைய அன்னை என்பதற்காக நான் மூடலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், அந்த மரண நாளிலே எங்களுடைய உயிர் போனவுடனே அந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு போகும்போது, ஹல்லேலூயா, இப்போ நான் இறந்து விட்டேன் என்று சொன்னார், நான் இந்த உயிரோடு இருக்கும் போது நான் பிழைகளை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அம்மா பரவாயில்ல என்றால் தாய்க்கு பிள்ளையா ஆண்டவர் சொல்றார், உனக்காண்டி ஜீவனை கொடுத்தது நான் தான். ஒரு தாய் ஜீவனை கொடுக்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பரலோகத்துக்கு நேராக வழிநடத்த முடியாது. அப்போ எங்களுடைய, நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை இயேசு எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளையை இயேசு எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார். நான் பார்ப்பது முக்கியம் அல்ல. ஒன்று நான் செத்துருவேன், அதுக்கு மேல அது செத்துரும். ஆனா இயேசு எப்பயுமே பார்த்து கொண்டிருப்பார். அவருடைய பார்வையிலே என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறது என்பதை தான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே என்னுடைய உறவினர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த சம்பவம் ஒரு நாளைக்கு நடைபெறும். அப்போ பிசாசும் வருவான், ஆண்டவருடைய தூதன் வருவான் எங்களை எடுத்துக்கொண்டு போவதற்கு. அப்போ எங்களுடைய நாங்கள் வாழுகிற வாழ்க்கை தான் நாங்கள் அந்த எடுத்துக்கொண்டு வர்ற 2 பேர்ல யாரோட நாங்கள் போறோம் என்றதை தீர்மானிக்கும். இது உண்மை, சத்தியம். இது ஒரு நாள் எப்படி நாங்கள் இந்த பூமியில பிறந்தோமோ அதே போல உண்மையாய் நடக்க போகிற ஒரு உண்மையான சம்பவம். ஹல்லேலூயா. அதை தீர்மானிப்பது என்னுடைய உங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனங்களை நீங்கள் ஏற்கனவே வாசித்திருந்தால் பாருங்கள். நீங்கள் பகுத்தறிவு ஒரு மனுஷனுக்கு முக்கியம். நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலே இருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்துக் கொள்ளுங்கள். அன்பு என்று சொல்லி அந்த ஆத்துமாக்களை நரகத்துக்கு போறதுக்கு நானே வழிகாட்டியா இருக்கக்கூடாது. அந்த அன்பு கடைசி நாளிலே நான் நேசிக்கிற அந்த ஆத்மாவை நான் பரலோகத்திலே சந்திக்கிற அன்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழிந்து போகிற மாய்மாலமான பேய்த்தனத்துக்கு அடுத்த ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்த அன்பு தேவையில்லை. தேவ அன்புடைய இருதயங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த அன்பு ஆத்மாக்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த அன்பு அக்கினிக்கு போகிறவர்களை இழுத்து விட வேண்டும். அதற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் உள்ளத்தில் இருக்கிற அன்பை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள்.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்.